Good morning. Today we are going to see small signal analysis of common drain amplifier. So this is the circuit diagram of common drain amplifier. Common drain amplifier means we know this is the symbol of transistor. This terminal is gate, this one is source and this one is drain. Okay, so gate is the input terminal, source is the output terminal and drain is the common terminal. So here I am connecting the drain terminal to the supply voltage. VDD கூட connect பண்ணிருக்கேன். ஏன்னா drain வந்து common terminal, sourceல இருந்து output எடுத்திருக்கேன், gate வந்து input terminal. அப்படினாதான் இது common drain amplifier. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த common drain amplifier யூஸ் பண்ணி equivalent circuit draw பண்ண போறோம். நம்ம equivalent circuitனால என்ன பண்ணுவோம்? இந்த transistor இருக்க இடத்தை தூக்கிட்டு அதுல ஒரு equivalent circuit draw பண்ணுவோம். அந்த equivalent circuitல நமக்கு என்னெல்லாம் வரும்? VGS வரும். VGS நான் இங்க போடுறேன் VGS. Then GM VGS. Then RD. This is the equivalent circuit of common source amplifier. இந்த இடம் source terminal, இந்த இடம் drain terminal, இந்த இடம் gate terminal. இப்போ நமக்கு common drainனா என்ன ஆகும்னா இந்த இடம் common drainனா இந்த இடம் இப்போ drain common drain input terminal source output terminal input terminal gate output terminal source. So இதான் நம்மளோட common terminal amplifier ஓட structure. இப்போ இந்த equivalent circuit இதுக்கு ஏத்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா drainல இருந்து sourceக்கு drain இங்க இருக்கு source இங்க இருக்கு. drainல இருந்து sourceக்கு எனக்கு என்னெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு? ஒரு current source with parallel RD. ஓகே, ஒரு current source with parallel RD. drain இங்க இருக்கு source இங்க இருக்கு. அப்ப drainக்கும் sourceக்கும் இடையில ஒரு current source with parallel RD. ஆனா கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? drain to source. அப்ப drain to source arrow மட்டும் இங்க மேல வரும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா G அதாவது கேட் வந்து இங்க இருக்கு, சோர்ஸ் வந்து கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இடையில VGS கனெக்ட் ஆயிருக்கு. கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இடையில VGS கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த இடம் தான் யாருன்னா VGS. கேட்டுக்கும் சோர்ஸுக்கும் இடையில VGS கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஈக்குவலன்ட் சர்க்யூட் டிரா பண்ணியாச்சு. இப்போ ஃபிகரை பாருங்க. இன்புட் சைடில் நமக்கு என்னெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அதை இந்த பக்கம் இன்புட் சைடில் போடணும். அவுட்புட் சைடில் என்ன கனெக்ட் ஆயிருக்கோ அதை அவுட்புட் சைடில் போடணும். இன்புட் சைடில் நமக்கு என்ன கனெக்ட் ஆயிருக்கு? R1 R2. இதை நம்ம வந்து ஈக்குவலன்ட் சர்க்யூட் டிரா பண்ணால் செகண்ட் யூனிட்லேயே படித்தோம். அது எப்படி இருக்கும்? R1 parallel R2வா இருக்கும். அப்போ நான் இங்கே போடுறேன் R1 parallel R2. R1 parallel R2. Then இங்கே என்ன வரும்னா VI voltage. Then output sideல நமக்கு என்ன இருக்கு ஃபிகர்ல? output sideல RS இருக்கு. அப்ப output sideல RS. output sideல RS இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல இந்த இடம் நார்மலா பிளஸ், இந்த இடம் மைனஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடம் மைனஸ், இந்த இடம் பிளஸ். ஏன்னா நம்ம தலைகீழா போட்டிருக்கோம். சோர்ஸ் பக்கம் மைனஸ் வரும், drain பக்கம் plus வரும். இதுதான் வந்து equivalent circuit. இப்போ இந்த equivalent circuit வச்சு நம்ம என்னெல்லாம் calculate பண்ண போறோம்? Input impedance, output impedance, then voltage gain. So first நம்ம என்ன calculate பண்ண போறோம்னா input impedance calculate பண்ண போறோம். Input impedance represented by ZI. RI எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அப்ப RI equal to இப்போ பாருங்க இந்த ஃபிகர்ல இங்க இருந்து பாருங்க இன்புட் சைடு இதுதான். இன்புட் சைடுல இருந்து பாக்கும்போது நமக்கு என்னது மட்டும் தான் தெரியுது? ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்கு. அந்த ரெசிஸ்டரோட வேல்யூ என்னது? R1 parallel R2. அப்ப நம்ம டைரக்ட்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். R1 parallel R2. RI equal to R1 parallel R2. Then output impedance R0 or Z0 எப்படி வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அவுட்புட் இம்பிடன்ஸ் இப்போ நான் அவுட்புட் சைடில் இருந்து பார்க்குறேன் பாருங்க. அவுட்புட் சைடில் இருந்து பார்க்கும்போது எனக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் கனெக்டட் இன் பேரலாக இருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸோட வோல்டேஜ் வேல்யூ எனக்கு இங்கே எப்படி இருக்கும்னா டிஃபராக இருக்கும். ஏன்னா இந்த வோல்டேஜ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், சாரி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அதோட வோல்டேஜ் வேல்யூ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். ஸோ தட் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ்னால நான் என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு தனியாக வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ எனக்கு என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை நான் என்னன்னு எடுக்கிறேன்னா R0 டேஷ்ன்னு எடுக்கிறேன்.
ஏன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேறு, அதனால R0 டேஷ்னு எடுக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், R0 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த R0 டேஷ் வேல்யூ வந்து எனக்கு என்னன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸாக கன்சிடர் பண்ணிடுறேன். அப்போ R0 ஈக்குவல் டு RS parallel R0 டேஷ். ஓகேயா, இப்போ இந்த R0 டேஷ் வேல்யூவை நான் கால்குலேட் பண்ணணும். R0 டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னோட அவுட்புட் வோல்டேஜை நார்மலாக நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம், V0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த V0 வேல்யூவை தான் நான் இங்கேயும் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ V0, அப்போ அவுட்புட் வோல்டேஜ் ஓம்ஸில் R0 ஈக்குவல் டு V0 டிவைடட் பை IS. என்னோட இங்குள்ள கரண்டோட வேல்யூ சோர்ஸ் கரண்ட் IS இது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டு கால்குலேட் த வேல்யூ அப்ளை KVL டு த அவுட்டர் லூப். அப்ளை KVL to outer loop. Apply KVL to outer loop. So KVL outer loop na outer loop, அதாவது இந்த வெளி பக்கம் அப்படியே வரும் outer. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே VI வோல்டேஜ் இருக்குது, VI மைனஸ் இங்கே வரும்போது என்ன இருக்குது, VGS இருக்குது, VGS மைனஸ் அப்படியே இங்கே வரும்போது என்ன இருக்குது, V0 இருக்குது. V0 is equal to 0. அவுட்டர் லூப்பில் அப்ளை பண்ணியிருக்கேன். VI மைனஸ் VGS மைனஸ் V0 equal to 0. அப்போ நான் நார்மலாக அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணும்போது நான் ஆல்ரெடி நிறைய கிளாஸில் சொல்லியிருக்கேன். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணும்போது இன்புட் வோல்டேஜ் என்னது 0. அப்போ VI equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் VGS வேல்யூ இஸ் ஈக்குவல் டு V0 வரும், மைனஸ் V0 வரும். சரியா, VGS equal to minus V0. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அப்ளை KCL at node 1. Take this is node 1. Apply. So this is GM VGS. Apply KCL at node 1. Apply KCL at node 1. இந்த நோட்ல வரக்கூடிய கரண்ட் என்னது, IS. இந்த நோட்ல IS கரண்ட் இன்கமிங் கரண்ட், at the same time GM VGS இன்கமிங் கரண்ட். இதுல போற கரண்ட மட்டும் நான் அவுட் கோயிங் கரண்டா கன்சிடர் பண்ணிடுறேன். அப்ப IS பிளஸ் GM VGS, RDல போற கரண்ட் மட்டும் அவுட் கோயிங் கரண்ட். அப்ப அதுல உள்ள வோல்டேஜ் V0 டிவைடட் பை RDன்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ இதுல இருந்து என்னன்னா VGS வேல்யூவை நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா மைனஸ் V0ன்னு சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ IS மைனஸ் GM V0 இஸ் ஈக்குவல் டு V0 டிவைடட் பை RD. அப்போ இதுல இருந்து IS கால்குலேட் பண்ணேன்னா இந்த வேல்யூ இங்கே போகும். அப்போ V0 டிவைடட் பை RD பிளஸ் GM into V0. இதுல இருந்து V0 காமனா வெளியில எடுக்கிறேன். அப்ப V0 into 1 by RD plus V0. 1 by RD plus V0. இப்போ இந்த டேர்ம்ல சாரி 1 by RD plus GM. 1 by RD plus GM. இப்போ இந்த டேர்ம்ல வந்து நான் என்ன கால்குலேட் பண்ணணும்னா என்ன கால்குலேட் பண்ணணும், V0 divided by VS. V0 divided by VS கால்குலேட் பண்ணணும். அப்போ V0 divided by VS கால்குலேட் பண்ணேன்னா V0 divided by IS கால்குலேட் பண்ணேன்னா IS இங்கே வரும், இந்த டைம் இங்கே வரும்போது 1 divided by வரும். 1 divided by 1 by RD plus GM. செகண்ட் யூனிட்ல ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்படி டிவைடட் பை இருந்துச்சுன்னா அதை நம்ம டைரெக்டாக என்னன்னு எழுதலாம்னா பேரலல்னு எழுதலாம். அப்போ 1 பைல இருக்கிறத டைரக்டா எழுதணும், RD parallel 1 by GM. இதை 1 by போட்டு எழுதணும். ஸோ இது வந்து R0 டேஷ் வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு R0 கிடைச்சுன்னா என்ன பண்ணலாம், R0 வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். அப்போ R0 இஸ் ஈக்குவல் டு RS parallel RD parallel 1 divided by GM. ஓகே, இதுதான் வந்து அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காமன் ட்ரெயின் ஆம்பிளிஃபையர். அண்ட் லாஸ்ட் ஒன் தட் இஸ் வோல்டேஜ் கெயின். வோல்டேஜ் கெயின், so voltage gain that is represented by AV. So AV equal to from figure output voltage divided by input voltage. AV equal to V0 divided by VI. Okay, இப்போ V0 ஒரு வேல்யூ from figure ல இருந்து எழுதுறேன். V0 equal to இதுல flow ஆகுற current already we are representing I0. அப்ப I0 into 2 resistance இருக்கு, RS parallel RD. So I0 equal to from figure என்னது minus IS. IS na என்னது minus GM. ஏன்னா IS இந்த directionல flow ஆகுது, GM இந்த directionல flow ஆகுது. அப்ப IS equal to என்னது minus GM VGS. அப்ப minus minus என்ன ஆயிடும், plus ஆயிடும். அப்ப I0 equal to என்னது GM VGS. So I0 வேல்யூவை இந்த V0ல substitute பண்றேன். V0 equal to GM VGS into RS parallel RD.
ஓகேயா ஸோ ஜிஎம் விஜிஎஸ் கால்குலேட் பண்ணுறேன் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் தட் இஸ் அப்ளை கேவிஎல் டு த அவுட்டர் லூப் இந்த அவுட்டர் லூப்பில் கேவிஎல் அப்ளை பண்ண வேல்யூவே எழுதுறேன் ஸோ அப்ளை கேவிஎல் டு outer loop அப்போ அப்ளை பண்ண வேல்யூ ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் vi மைனஸ் விஜிஎஸ் மைனஸ் v0 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இதில் இருந்து நான் என்ன வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன்னா விஜிஎஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறேன் அப்போ இந்த மைனஸ் விஜிஎஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ அது ப்ளஸ் ஆகிடும் அப்போ விஜிஎஸ் இஸ் ஈக்குவல் டு vi மைனஸ் v0 இந்த vi மைனஸ் v0 நான் இந்த v0ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஓகே v0ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் v0 is equal to gm into vi minus v0 into rs parallel rd rs parallel rd இப்போ இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன் அப்போ v0 equal to gm மல்டிப்ளை எழுதும்போது gm இதுக்கு கூட வரும் இந்த டேர்ம் இதுக்கு கூட வரும் gm vi into rs parallel rd minus gm v0 into rs parallel rd ஓகேயா இப்போ இதில் vi ஒரு பக்கம் இருக்கு gm v0 இருக்கு இந்த gm v0 நான் ஒரு பக்கம் எடுத்துட்டு வரேன் அப்போ v0 plus gm v0 into rs parallel rd that is equal to gm vi into rs parallel rd ஓகேயா இதுல இருந்து v0 காமனா வெளில எடுக்கிறேன் v0 into 1 plus gm into rs parallel rd is equal to gm vi into rs parallel rd நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னது வோல்டேஜ் கெயின் என்னது v0 divided by vi அப்போ v0 divided by vi கால்குலேட் பண்ணேன்னா gm into rs parallel rd divided by இந்த term divided by ல வரும் 1 plus gm into rs parallel r0 so that is the AV voltage gain gm into rs parallel rd divided by 1 plus gm into rs parallel r0 this is the voltage gain of common drain amplifier this is the small signal analysis of common drain amplifier okay so here if you are substituting that is 1 is very less than gm into rs parallel r0 ன்னு calculate பண்ணோம்னா 1 வந்து என்ன ஆயிடும்னா neglect ஆயிடும் இதுவும் calculate பண்ணி voltage gain 1 வரும் because common drain ல voltage gain நமக்கு எப்படி இருக்கும்னா unity common drain ல voltage gain is unity so this is the common drain amplifier the next question is common gate amplifier small signal analysis of common gate amplifier so common gate amplifier the circuit symbol நான் எப்படி tan பண்ணி போடுறேன் because gate வந்து எனக்கு என்னன்னா ground terminal this is the gate terminal gate ground so here output terminal that is taken from the drain drainல இருந்து output எடுக்கிறேன் so இங்க ஒரு output resistance connect பண்றேன் that is RD இங்க வந்து ஒரு input resistance that is taken from the source terminal RS இங்க வந்து input voltage VA இதுதான் வந்து என்னன்னா என்னோட circuit diagram இப்போ நம்மளோட normal equivalent circuit இங்க draw பண்றேன் VGS GM VGS here RD இந்த இடம் source sorry drain இந்த இடம் source இந்த இடம் gate இப்போ எனக்கு ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து இந்த டிரான்சிஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணணும் பட் காமன் கேட்டுக்கு அப்போ கேட் வந்து எனக்கு இங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும் கேட் வந்து காமன் டெர்மினல் சோர்ஸ் வந்து இன்புட் டெர்மினல் ட்ரெயின் வந்து அவுட்புட் டெர்மினல் இப்போ சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் இடையில எனக்கு என்ன கனெக்டாக இருக்குது சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கு இடையில ஒரு ஜிஎம் விஜிஎஸ் பேரலல் ஆர்டி கனெக்டாக இருக்குது சோர்ஸ் இங்கே இருக்குது ட்ரெயின் இங்கே இருக்குது சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் இடையில ஒரு GM VGS parallel RD சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கும் இடையில ஓகேயா கரண்டோட டைரக்ஷன் ட்ரெயின்ல இருந்து சோர்ஸுக்கு இருக்கும் ட்ரெயின்ல இருந்து சோர்ஸுக்கு ஓகே தென் அவுட்புட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் தென் VGS வந்து சோர்ஸுக்கும் கேட்டுக்கும் இடையில சோர்ஸ் இங்கே இருக்குது கேட் இங்கே இருக்குது அப்போ இங்கே என்ன வரும்னா VGS சோர்ஸுக்கும் ட்ரெயினுக்கு இடையில பட் கேட் வந்து என்னென்னா ப்ளஸ்
சோர்ஸ் வந்து என்னன்னா மைனஸ், அந்த சேஞ்ச் இங்கே இருக்கு. தென் ஃபிகரை பாருங்க, ஃபிகரில் அவுட்புட் சைடில் என்ன கனெக்ட் ஆயிருக்கு? ஆர்டி. அவுட்புட் சைடில் ஆர்டி, இன்புட் சைடில் ஆர்எஸ் ஆர்எஸ். இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஐடின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதில் போகக்கூடிய கரண்ட் I0. தென் இந்த இடத்துல V0 வோல்டேஜ். தென் இங்கே இன்புட் ரெசிஸ்டன்ஸ், சாரி இன்புட் வோல்டேஜ் VI. This is the circuit diagram. இந்த சோர்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ISன்னு கால்குலேட் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கேயும் 3 டேர்ம் கால்குலேட் பண்ண போகிறோம். இன்புட் இம்பிடன்ஸ், அவுட்புட் இம்பிடன்ஸ், தென் வோல்டேஜ் கெயின். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா இன்புட் இம்பிடன்ஸ். இன்புட் இம்பிடன்ஸ். ஸோ இன்புட் இம்பிடன்ஸ் ரெப்ரசன்டட் பை ZI ஆர் RI, எப்படி வேணாலும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு நார்மலாக ஓம்ஸ்லாம் தெரியும். RI ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ் VI டிவைடட் பை இன்புட் கரண்ட், மெயின் கரண்ட். இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ISன்னு எடுக்கிறேன், மெயின் கரண்ட்டை Iன்னு எடுக்கிறேன். ஸோ அந்த I வேல்யூன்னு போடுறேன். சரியா? ஸோ டேக் திஸ் இஸ் நோடு 1. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை KCL அட் நோடு 1. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை KCL அட் நோடு 1. So apply KCL at node 1. So இந்த இடத்துல node 1 எடுத்து இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் வரக்கூடிய மெயின் கரண்ட்டை நான் என்னென்னு எடுக்கிறேன்னா கேப்ஸ் ஐன்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ இதில் வர இன்கமிங் கரண்ட் I, இன்னொரு இன்கமிங் கரண்ட் வருது, தட் இஸ் I plus GM VGS. இன்னொரு கரண்ட் வருது, தட் இஸ் இந்த RD ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். அந்த RD ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓம்ஸ் லால, அதாவது அன்னோன் கரண்ட், அதை ஓம்ஸ் லால எழுதுறேன். ஸோ ஓம்ஸ் லால எழுதும்போது இந்த பக்கம் உள்ள வோல்டேஜ் மைனஸ் இந்த வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் என்னது? அவுட்புட் வோல்டேஜ் V0. இங்கே உள்ள வோல்டேஜ் என்னது? இன்புட் வோல்டேஜ் VI. அப்போ ப்ளஸ் V0 minus VI divided by RD. ஓம்ஸ் லால இதோட கரண்ட்டை ஓம்ஸ் லால V by R. இங்கே வோல்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்குது, அந்த டிஃபரன்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ISன்னு எடுக்கிறேன். தட் இஸ் அவுட்புட் கரண்ட் IS. ஸோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது அவுட்புட் வோல்டேஜ் 0. அப்போ V0 ஈக்குவல் டு 0. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் I plus GM VGS minus VI divided by RD equal to IS. ஸோ ஃபிகரில் பார்த்தீங்கன்னா இந்த VI parallel VGS வோல்டேஜ் இருக்குது. பேரலில் வோல்டேஜ் சேம், பட் நமக்கு இங்கே என்னன்னா ரெண்டுமே சேம் வோல்டேஜ் தான், பட் பொலாரிட்டி வேறு. இது ப்ளஸ் மைனஸ், இது மைனஸ் ப்ளஸ். அப்போ ஐ ஆம் டேக்கிங் VI ஈக்குவல் டு மைனஸ் VGS. ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த VGSக்கு VI சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். மைனஸ் VI சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். VGS ஈக்குவல் டு மைனஸ் VI. அப்போ I மைனஸ் GM VI மைனஸ் VI டிவைடட் பை RD இஸ் ஈக்குவல் டு IS. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ISக்கு வேல்யூ எழுத போகிறேன். ISக்கு ஓம்ஸ்லாம் எழுதுனா என்ன வரும்? VI டிவைடட் பை RS. ISக்கு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா VI டிவைடட் பை RS. I minus GM VI minus VI divided by RD equal to VI divided by IS. இப்போ VI எல்லாமே ஒரு பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்போ I equal to VI divided by IS plus GM VI plus VI divided by RD. இப்போ VI காமனா வெளியில எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்னா 1 by RS plus GM plus 1 by RD. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னது? கால்குலேட் பண்ண வேல்யூ VI divided by I. அப்போ அதுலேருந்து கால்குலேட் பண்ணேன்னா VI divided by I பண்ணேன்னா இது இந்த பக்கம் வரும். தட் இஸ் 1 divided by 1 by RS plus GM plus 1 by RD. ஸோ இப்படி ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நம்ம எப்படி எழுதலாம்? டேரக்டாக எழுதலாம். 1 by இருக்கிறத டேரக்டாக எழுதணும். RS. ஸோ திஸ் இஸ் கேப்ஸ் RS. RS டிவைடட் பை இல்லாதத parallel போட்டு 1 by டிவைடட் பை எழுதணும். அதுக்கப்புறமா 1 by இருக்கிறத டைரக்டாக எழுதணும். அப்போ RI is equal to RS parallel 1 by GM parallel RD. This is the input resistance of common gate amplifier. common gate ஓட input resistance. Next நம்ம என்ன calculate பண்ண போறோம்னா output resistance. So output resistance or output impedance. So output impedance that is represented by R0. So R0 is equal to, இப்போ நான் இங்கேருந்து பார்க்குறேன் பாருங்க, இங்கேருந்து பார்க்கும்போது output resistance எனக்கு என்னது? ஒன்று தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நான் இங்கே எழுதலாம். output resistance R0 equal to RD. So output resistance value complete ஆச்சு. Then last one, voltage gain. Voltage gain AB. Voltage gain.
Okay, so normally voltage gain AV நாலே நம்ம எப்படி எழுதுவோம்? Output voltage divided by input voltage. From figure output voltage என்னது? From figure output voltage V0 is equal to I0 into RD. I0 equal to என்னது? Minus ID. I0 equal to minus ID into RD. Apply KCL at node 2. Take this is node. இந்த நோட்ல நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா இத நோட் 2 ன்னு எடுக்கிறேன். ஏன்னா இங்க ஆல்ரெடி நோட் 1 எடுத்தோம். So apply KCL at node 2. So இங்க KCL apply பண்ணேனா incoming current ID to outgoing current. One is GMVGS. Another one already நம்ம பார்த்தோம். That is V0 minus plus V0 minus VI divided by RD. So, இதில் எழுதியாச்சு. இப்போ நம்ம VGS value already calculate பண்ணியிருக்கோம். VGS equal to minus VI. அப்போ இந்த VGS value இங்க substitute பண்ணணும். அப்போ ID equal to minus GMVI. இதை ரெண்டு டேர்மா பிரிச்சு எழுதுறேன். Plus V0 divided by RD minus VI divided by RD. இந்த ID value நான் இந்த V0ல substitute பண்ண போறேன். V0 equal to minus ID RD. அப்ப ID value அங்க substitute பண்ணனா V0 equal to minus of so இந்த minus of GM VI plus V0 by RD minus VI by RD into RD இந்த RD. ஓகேயா? இப்போ நான் இந்த RD minus எல்லாத்தையும் உள்ள மல்டிப்ளை பண்றேன். minus GM VI RD minus இது minus ஆக minus V0 divided by RD into RD minus plus VI plus VI divided by RD into RD. So இங்க minus இதுல மைனஸ் இருக்கு. ஸோ இந்த இடம் ப்ளஸ் ஆகிடும். ஸோ V0 ஈக்குவல் டு இது. இப்போ இந்த V0 வேல்யூவை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஸோ V0 வேல்யூவை ஈக்குவல் டு இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தேன்னா V0 மைனஸ் V0 RD டிவைடட் பை RD ஈக்குவல் டு VI எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. VI RD ப்ளஸ் VI RD டிவைடட் பை RD. ஸோ இதுலேருந்து V0 காமனாக வெளில எடுக்கிறேன். V0 காமனாக எழுதுனேன்னா 1 டிவைட் பை RD ப்ளஸ் RD ஈக்குவல் டு VI காமனாக எடுக்கிறேன். VI காமனாக எடுத்தேன்னா GM RD ப்ளஸ் RD டிவைடட் பை RD. ஸோ இது ரெண்டு பக்கமாக எல்சிஎம் எடுக்கிறேன். இங்கேயும் எல்சிஎம் எடுக்கிறேன், இங்கேயும் எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போ V0 இஸ் ஈக்குவல் டு RD plus RD divided by RD equal to VI into GM RD plus RD divided by RD. So இந்த RD எனக்கு என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். So V0 into RD plus RD equal to VI into GM RD plus RD. Okay, இப்போ எனக்கு என்ன கால்குலேட் பண்ணணும்? வோல்டேஜ் கெயினா V0 டிவைட் பை VI கால்குலேட் பண்ணணும். அப்போ V0 டிவைட் பை VI இஸ் ஈக்குவல் டு GM RD plus RD டிவைடட் பை RD plus RD. இப்போ நான் என்ன இது வந்து வோல்டேஜ் கெயின் AV இந்த டேர்ம்ல இருந்து நான் என்ன காமனாக வெளில எடுக்கிறேன்னா இந்த கேப்ஸ் RDயை காமனாக எடுக்கிறேன். அப்போ RDயை காமனாக எடுத்தேன்னா 1 plus GM RD divided by RD plus RD. This is the voltage gain of common drain amplifier. Voltage gain of common drain amplifier. Today we are discuss about two topics, that is small signal analysis of common gate amplifier and small signal analysis of common drain. Both are very simplest circuit diagram and the derivation simple. Okay, thank you.